ஐயா ஜாலியா ஊர் சுத்திட்டு வரீங்க போல இருக்கு. இந்தா உன்னோட பர்சனல் செல்போனும். போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, உருப்படியான காரியம் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ்லாம். ஹலோ, உடனே இத ஒரு அட்வான்டேஜாவோ சிக்னலாவோ எடுத்துக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். இத ரோட்ல போறவங்க செஞ்சா அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி தான் இப்பவும் சொன்னேன். ஓகே, நானும் ரொம்ப சாதாரணமா தான் சொன்னேன். இதுல உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஓகே ஓகே, பேச்ச வளர்க்காத. இந்தா வாங்கிக்கோ. எதுக்கு இது? என் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தல்ல, அதுக்குதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கடங்காரியா இருக்க விரும்பல. அதோட எனக்காக யாரும் செலவு பண்ண தேவையில்ல. எம்மா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. கூடாது. சரி, இனிமேல் எங்கேயாவது வெளியே போனா தயவு செஞ்சு சொல்லிட்டு போ. என்ன, ஒரு தடவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டேங்கிறதுக்காக என்கிட்ட உரிமை எடுத்துக்க பாக்குறியா? எல்லாத்தையும் நீ தப்பான கண்ணோட்டத்தோட பார்த்தனா நான் என்னதான் பேசுறது? தப்பான கண்ணோட்டம் இல்ல, என்ன கேள்வி கேக்குற உரிமை உனக்கு இல்லன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. அந்த பார்டர் தாண்டி நீ வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் உன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையே. சரி கிளம்பு. கிளம்பவா? எங்க போ சொல்ற? பின்ன நைட்டு இங்கேயே படுக்க போறியா? அதான் ரூம் எதுவும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இங்க எப்படி சோஃபால படுத்துக்கிறேன், நீ பெட்ல படுத்துங்க. என்னது? வேற வழி இல்ல ரேவதி. எனக்கு வேற ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க சோஃபால படுத்துக்கிறேன். ஆனா உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. புரியுது. உனக்கு என்ன பிடிக்காது. பிடிக்காத ஒருத்தரோட ஒரே ரூம்ல இருக்கிறது கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் வேற சாய்ஸ் இல்ல, அதனால தான் சொல்றேன். சரி சரி, படுத்து தொலை.